வராக அவதாரம் என்றால் என்ன அர்த்தம் பாட்டி? பாட்டி: அதுவா, காட்டுப்பன்றி என்றும் வெள்ளைப்பன்றி என்றும் கூட சொல்லலாம். பிள்ளைகள்: அப்படியா? திருமால் மச்சாவதாரம் கூர்மாவதாரம் எடுத்ததை பற்றி 2 நாட்களாக கேட்டோம். 3வது அவதாரமாகிய வராக அவதாரம் பற்றி கேட்க ஆவலாக உள்ளோம் பாட்டி. பாட்டி: உருவம் கண்டு எல்லாமே வேண்டும் என்றாரு வள்ளுவர். மீனாய் ஆமையாய் பிறந்த பின்னும் பன்றி அவதாரம் எடுத்தவர் நம்ம கடவுள். பிள்ளைகள்: ஆமாம், எதுக்காக இந்த அவதாரம்? பாட்டி: படைப்புக் கடவுளும் பிரம்மனும் உறங்கி வழியும்போது வேதங்கள் 4 வெளியேறத் தொடங்கியது. ஆமாம், வெளியேறியது. ஹயக்கிரீவன் என்ற அரக்கனை மின்னுருவில் பாதியாய் மனித உருவில் சண்டையிட்டு அழித்தவர்தானே மச்சாவதாரம். பிள்ளைகள்: ஆமாம் பாட்டி, மச்சாவதாரம். பாட்டி: பார்க்கடலை கடைவதற்கு மேருமலை அசையவில்லையே, கடைவதற்கு அச்சாக ஆமையாகி நின்றாயே கூர்மாவதாரம். பிள்ளைகள்: ஆமாம் பாட்டி, கேட்டோமே. இப்போ என்ன பண்ண போறாரு? பாட்டி: கேளுங்க பிள்ளைகளா, இதோ சொல்ல போறேனே, கவனமாய் கேளுங்க பிள்ளைங்களா. பாட்டி: திருமாலின் அவதாரத்தின் 3வது அவதாரம் காட்டுப்பன்றி உருவத்துடன் 2 தந்தங்கள் இருந்ததாம். ஒரு மிருகத்தின் தலை கொண்டு உடம்பு மனிதனைப் போல பிறந்தாரே. அப்புறம் பாட்டி? கேளுங்க. இரணியனின் தம்பி இரணியாட்சகன் இந்த பூமியை கடலுக்கு அடியில் எடுத்து சென்றான். பிள்ளைகள்: அச்சச்சோ, அப்புறம்? மூழ்கிய பூமியை வெளிப்படுத்த வேண்டும். பிரம்மன் படைப்பில் இல்லாத உருவமாக திருமால் அவதாரம் இருந்ததாம். ஆமாம், இருந்ததாம். தனது மூக்கால் பூமியின் மனத்தை கண்டுபிடித்து தன் தந்தங்களால் அதனை உயர்த்தி பிடித்தாராம். ஆகா, இவர்கள்தானே சாகாவரம் பெற்றவர்கள், அண்ணனும் தம்பியும். ஆமாம். கடவுளாலும் மிருகத்தாலும் தன்னை வெல்ல முடியாது. ஆனால் அவன் தவறிவிட்டது காட்டுப்பன்றி மற்றொன்று. நரசிம்மம் அப்படிதானே பாட்டி? ஆமாம் கண்ணுங்களா. நல்ல பிள்ளைகளாய் கதை கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி. இன்னும் ஒரு வில்லுப்பாட்டில் எத்தனையோ விஷயங்களை தமிழ் சொற்கள் கொண்டு கேட்டு மகிழலாமே. திருமாலின் வராக அவதாரத்தை வில்லுப்பாட்டில் நாம் கேட்டு அறிந்து கொண்டோம். ஆமாம், அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். அவனை தெரிந்து கொண்டோம். அவன் நாமம் வாழிய வாழியவே.